நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய வளர்ப்பு முறையே ஒரு குழந்தையை வளர்ப்பது தாயுடைய கருவறையிலிருந்து துவங்குகிறது. நம்ம என்ன செஞ்சிடறோம் அப்படின்னா, சின்ன பிள்ளை தானே செய்யட்டும், ஒரு தப்பு செஞ்சா சின்ன பிள்ளை தானே செய்யட்டும்னு விட்டுறோம். சின்ன பிள்ளையிலேயே அதை தவிர்க்கும். 5 விளையாதது 50 விளையுமான்னு கேட்போம். 5 வயசுலேயே 7 வயசுலேயே ஒரு குழந்தை தப்பு செய்து தவறு செய்துன்னு சொன்னா அது குழந்தைதானே நினைக்க கூடாது. அப்பவே அதை தவிர்த்தா அந்த குழந்தைக்கு நாம செஞ்ச இது தப்பு, இனி செய்யக்கூடாதுன்னு உணரும். அப்ப நாம அதை தண்டிக்காம விடுவதனுடைய வெளிப்பாடு நாளாக 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 அதே நிலைமையிலேயே வளர ஆரம்பிக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ரஹிமல்லாஹு வாலிதன் ஆன வலதஹு அலா பிர்ரிஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தகப்பனுக்கு அருள் புரிவானாக. எப்படிப்பட்ட தகப்பன்? ஆன வலதஹு அலா பிர்ரிஹி, தன்னுடைய குழந்தைக்கு நல்லவைகளுக்கு உதவி செய்தானே, நல்லவைகளுக்கு வழிகாட்டினானே, அந்த தகப்பனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, ரஹ்மத் செய்வானாக. ஒரு தகப்பன் எப்படி இருக்கணுங்கிறத நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துறார்கள். தன்னுடைய பிள்ளைக்கு நல்வழிகாட்டியா இருக்கணும். முதல்ல நாமும் நல்லா இருக்கணும். நம்மள்ட்ட எந்த தீய பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலேயும் நாம் அதிக கவனம் செலுத்தணும். வளர்ந்த பிறகு அல்ல, தோளுக்கு மேல வளர்ந்த பிறகு நம்ம சொல்லையே கேட்க மாட்டோம். அப்ப அல்ல, சின்ன வயதிலிருந்தே 5லிருந்து 6லிருந்து 7லிருந்து சின்ன வயதிலிருந்தே குழந்தைகளாக இருக்கும் போதே அவர்களுக்கு நல்லதையே புகட்ட வேண்டும். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அளவுக்கு சொன்னார்கள், ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தையின் ஆடையை போட்டு ரசிப்பதோ, பெண் குழந்தைகளுக்கு ஆணுடைய ஆடையை போட்டு ரசிப்பதோ உகந்ததல்ல, சரியில்லை, செய்யக்கூடாதது. சின்ன வயசுலயே இன்னும் நீ பொம்பளை பிள்ளையா, பொம்பளை பிள்ளைக்கு தான் ட்ரெஸ், இப்படிதான் வளரணும். நம்ம 8 வயசு வரைக்கும் 10 வயசு வரைக்கும் ஜீன்ஸ் பேண்ட்டும் டிஷர்ட்டும் போட்டு குழந்தைக்கு பழக்கிட்டு, அப்புறம் 15 வயசு 18 வயசு ஆன பின்னாடி ஐயோ இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க போடக்கூடாதுன்னு சொன்னா யாரு கேட்பா? பழகிடுச்சு, அதான் பிடிக்குது, பிடிச்சதா மாறிடுது. அப்ப இந்த வயசு, சிறு வயது குழந்தைகளாக இருக்கிற இந்த தருணத்திலேயே நாம் அதிக பாசம் செலுத்தணும். அந்த பாசம் அவர்களை நல்வழி காட்ட வேண்டுமே தவிர அவர்களை வீணடித்து விடக்கூடாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் இப்ராஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆண் குழந்தைகள் வாழல, பிறந்தாங்க, சின்ன வயசுலேயே வஃபாத்தாயிட்டாங்க. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் என்கிற தன்னுடைய ஆம்பளை புள்ள வஃபாத்தான பிறகு தன்னுடைய பிள்ளைய தானே கபருக்குள் இறங்கி குழந்தைய கையில வாங்கி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள அடக்கம் செய்யறாங்க. அடக்கம் செய்யும் போது தாங்க முடியாத வேதனையால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுறாங்க. அடக்கம் முடிந்த பிறகு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இறந்தவர்களுக்காக அழக்கூடாதுன்னு நீங்க தானே சொன்னீங்க, இறந்தவர்களுக்காக எல்லாம் அழக்கூடாது அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க, இப்போ உங்க பிள்ளைய உள்ள வைக்கும் போது நீங்க ஏன் அழுதீங்கன்னு கேட்டாங்க. இப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது இரக்கத்தின் மூலமாக வருகிற கண்ணீர், யாரும் தடைப்பட முடியாது, வேணுக்குன்னு வர்றதல்ல, இரக்கத்தின் மூலமாக வருகிற கண்ணீர். நான் எதை வேணான்னு உங்களுக்கு சொன்னேன்னா, ஜோபை பிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு உடம்புல அடிச்சுக்கிட்டு ஐயோ என்ன விட்டு போயிட்டீங்களே இனி என்ன யாருக்கா, இப்படி மாற்றமான கொள்கை, அல்லாஹ்வுக்கு விரோதமான வார்த்தைகள் சொல்லி அப்படி அடிச்சு அழுகிறது, அந்த ஓ என்று தூக்கிற ஒப்பாரியத்தான் கூடாதுன்னு சொன்னனே தவிர கண்ணீர் வருவது கூடாதுன்னு சொல்லல. அத்தா நம்மளை எப்படியெல்லாம் வளர்த்தாரு, என்னெல்லாம் செஞ்சாரு, இருக்கிற காலத்துல அவருக்கு ஒண்ணும் செய்யாம போனாலும் கூட மௌத்தான போன பிறகு அத்தா மேல பாசமே இல்லாத பிள்ளைக்கு கூட ஐயோ வஃபாத் ஆயிட்டாரேன்னு 2 சொட்டு கண்ணீர் வருவது இயல்பு. அது இரக்கத்தினால் வருவது. இந்த இரக்கத்தினால் வருகிற கண்ணீரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளம் காட்டினாங்க. இப்ப நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்கிற போது, தவறினால் அவர்கள் தண்டிக்கப்படுகிற போது, தண்டனையால் அவர்கள் சிரமப்படுகிற போது, கஷ்டப்படுகிற போது நமக்கு வருகிற கண்ணீர் அது சரியானது, தேவையானது, அவசியமானது. சில குழந்தைகள் விஷயத்தில் தயவு செய்து அவர்கள் குழந்தையாக இருக்கும் போதே அழுது விடுங்கள். அவர்கள் பெரியவர்களாக மாறிய பிறகு, இளைஞர்களாக மாறிய பிறகாவது பெற்றவர்களுக்கு அவர்கள் சிரிப்பை தரட்டும். இருக்கிற போதே சிரித்தே வளர்த்து
அழுகை என்பதே தெரியாமல் வளர்த்து அவர்கள் இளைஞராக பெரியவர்களாக மாறிய பிறகு பெற்றவர்களை கண்ணீர் வடிக்க செய்கிற பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை மாற்றிவிடக் கூடாது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பிள்ளைகளை மார்க்கப்பற்றுள்ள குழந்தைகளாக ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான குழந்தைகளாக ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.